பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய இஸ்லாமிய முகமனை ஆரம்பமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, ஞான முத்துக்கள் எனும் இத்தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பொன்மொழி அஸ்ஸஈது மன் உஇத பிகைரிஹி. சயீத் என்று சொன்னால் நற்பேறு பெற்றவன், சீதேவி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு எளிமையான முறையில் சொல்லலாம். நற்பேர் பெற்றவன் யார் தெரியுமா? மன் உஇத பிகைரிஹி, மற்றவர்கள் மூலமாக உபதேசம் பெறுபவன். பொதுவா இன்னைக்கு உலகத்துல அட்வைஸ்னாலே பிடிக்காத வார்த்தை. ஒரு 6 வயசு பிள்ளையில் ஆரம்பிச்சு 60 வயது முதியவராக இருந்தாலும் சரி, நீங்க அட்வைஸ் பண்ணீங்க அப்படின்னா பிடிக்காது. எதுக்கு நீங்க அட்வைஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இந்த வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், ஒரு நீளமான ஹதீஸ், முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்னு மாஜா, தபரானி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நீளமான ஒரு ஹதீஸ்ல நடுவில் இந்த வார்த்தையை சொல்கிறார்கள், அஸ்ஸஈது மன் உஇத பிகைரிஹி. நற்பேர் பெற்றவன் யார் தெரியுமா? அடுத்தவர்கள் மூலமாக உபதேசம் பெறுபவன். இப்ப மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை காதால கேட்கணும் அப்படின்றது ஒரு கருத்து. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்தவர்கள் படக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு பாடமா அமையணும். மற்றவர்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த தவறை செய்யக்கூடாது. அதுவும் ஒரு பாடம் தானே, அதுவும் ஒரு அனுபவம் தானே. நம்ம போய் அனுபவிச்சு ஒரு தவறான விஷயத்துல ஈடுபட்டு அதன் மூலமாக நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வருந்தி பாடம் பெறுவதை விட மற்றவர்கள் பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக பெறுவதும் ஒரு அருமையான பாடம் தான். இது முதலாக இந்த வார்த்தையை சொன்னவர் மர்சத் இப்னு சஅத் என்று சொல்கிறார். அவர் ஆது கூட்டத்தை சார்ந்தவர். அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்த அந்த மேக கூட்டத்தை பார்த்தவுடனே அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதுவரை அவர் இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப மேகத்தில் இருந்து வேதனை இறங்க போகிறது அப்படின்றத பார்த்த உடனே அவர் என்ன செஞ்சாரு, இறைவனை ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய கூட்டத்தாட்ட வந்தார். கூட்டத்தாட்ட வந்து அவர் சொன்னாரா, மாலக்கும் ஹயாரா கஅன்னக்கும் சுகாரா. என்ன நீங்க போதையில் இருப்பவர்களை போன்று மயக்க நிலையில இருக்கீங்களே, தடுமாற்றத்தோட. இன்ன ஸஈத மன் உஇத பிகைரிஹி. நற்பேறு பெறுபவன் யார் தெரியுமா? அடுத்தவர்கள் மூலமாக உபதேசம் பெறுபவன் தான், அனுபவம் பெறுபவன் தான். எனவே நீங்க என்ன செய்யுங்க, உபதேசம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னதா சொல்லப்படும். இப்ப இந்த வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹதீஸ்ல சொல்றாங்க. இப்ப இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும் பார்க்க வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்றதை யோசிக்கணும். அவர்கள் என்ன விதமான நன்மை தீமைகளை அடைகிறார்கள் அப்படின்றத பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாம், கெட்ட விஷயங்களை தவிர்த்துக்கலாம். நல்ல விஷயங்கள் அவர்கள் செஞ்சாங்க, அதன் மூலமாக நன்மை கிடைச்சது, அவர்கள் என்ன பலன் பெற்றார்கள், நாமும் பலன் பெற்றுக் கொள்ளலாம். அவர்கள் சில தவறான காரியங்களை செய்தார்கள், சில தவறான முடிவுகளை எடுத்தார்கள், அதன் மூலமாக அவர்கள் சிரமப்பட்டார்கள். எனவே அந்த தவறான காரியங்களை, தவறான விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம், தவிர்த்து கொள்ளலாம். அப்படின்றதுதான் உண்மையான ஒரு உபதேசம். இது ஒரு இன்னொரு வார்த்தையில அனுபவம் கூட சொல்லலாம். அனுபவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில எல்லாருமே ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் தான். இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கையில் ஒரு அனுபவம். இப்ப அந்த அனுபவ ரீதியாக நாம் பார்த்து படித்து அதன் மூலமாக உபதேசம் பெற்று வாழ்வது என்பது மிக முக்கியமான விஷயம். இப்ப வரலாறுகளை நம்ம எதுக்கு படிக்கிறோம்? வரலாறுகளை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப் அப்படிங்கிறான். நபிமார்களுடைய வரலாறுகளில் அறிவுடையோருக்கு உபதேசம் இருக்கு அப்படிங்கிறான். என்ன உபதேசம் இருக்கு? இந்த நபிமார்கள் என்னென்ன நல்ல காரியங்களை செஞ்சாங்களோ அதன் மூலமாக நாம் என்ன செய்யலாம், நன்மையான காரியங்களை செய்யலாம். அந்த நபிமார்களுடைய கூட்டத்தார்கள் என்னென்ன தீய காரியங்களை செய்தார்களோ அது போன்ற தீய காரியங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்றதுதான். நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறு நமக்கு ஒரு அனுபவம், அதன் மூலமாக என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். இப்ப அனுபவத்தை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அனுபவ ரீதியாக நாம் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு பட்டறிவு அப்படின்னு சொல்லுவாங்க.
படிப்பறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. படித்து நம்ம அறிவது என்பது படிப்பறிவு. நாம் அனுபவித்து அதன் மூலமாக அனுபவம் பெறுவது பட்டறிவு. இப்ப வாழ்க்கையில படிப்பறிவு, பட்டறிவு, அதே போன்று பார்ப்பதின் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவு. இப்ப இந்த அறிவு எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும்? சரியான முறையில பயன்படுத்தி கொண்டு நாம் தவறுகளை விட்டு தவிர்த்து கொண்டோம் என்று சொன்னால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஆனா துரதிருஷ்டவசமா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நாம் போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடங்களை கூட பாதிக்கும் போதுதான் கற்றுக்கொள்கிறோம். ஆக அருமையான பெரியவர்களே, அப்படி பாதித்துதான் அனுபவத்தை கத்துக்கணும்னு இல்ல. அடுத்தவர்கள் செய்யக்கூடிய உபதேசங்களை முதலில் காதால் கேளுங்கள். அதே போன்று அடுத்தவர்கள் படக்கூடிய அனுபவங்களை பார்த்து நீங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி கற்றுக்கொண்டால் நீங்கள் சயீத் என்பதுதான் இந்த பொன்மொழியினுடைய அடிப்படை கருத்து. அப்படி சயீதுகளாக, நற்பேறு பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய இன்றைய பொன்மொழியை முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.